இன்றைய நாளுக்குரிய வார்த்தை சங்கீதம் 119 அதிகாரம் 49 வசனம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். இன்றைக்கு சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்லுகிறார், நீர் என்னை நம்ப பண்ணின அந்த வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். இது ஒரு பிரார்த்தனையாக அவன் செய்வதை பார்க்கலாம். அவன் என்ன சொல்லுகிறான்? நீர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தீங்களப்பா, அந்த வார்த்தையின் மேல நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், அதை நீங்க நினைக்கும்படியாக இந்த நேரத்தில் நான் விண்ணப்பிக்கிறேன். இன்றைக்கும் கூட கர்த்தர் நமக்கு அநேக வாக்குத்தத்த வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார், நல்ல வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும்னா விசுவாசிக்கணும். இன்னைக்கு அநேகருக்கு வாக்குத்தத்த வசனங்கள் கர்த்தர் கொடுத்திருப்பார், மாசம் தொடங்கும் போது கொடுத்திருப்பார், இல்லைன்னா வருஷம் தொடங்கும் பொழுது கர்த்தர் கொடுத்திருப்பார். அந்த வசனங்களை கேட்டு என்ன செய்கிறோம்? அந்த நேரத்தில் கேட்குறோம், அதுக்கு பிறகு அதை மறந்து போய் விடுகிறோம். இதுவல்ல அந்த வார்த்தையை நம்முடைய இருதயம் என்கிற பலகையில் எழுதிட்டு அதை வச்சு நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாம், பாருங்க, யோசபாத் என்கிற ராஜா, அவனுடைய தேசத்தை சுற்றிலும் அநேக படை வந்து சூழ்ந்து நிற்கிறது. இப்போ அவன் ஜெபிக்கிறான். இப்போ அவன் எப்படி சொல்லி ஜெபிக்கிறான்னா, எங்க முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க, இந்த ஆலயத்தில் வந்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கு இடுக்கண்கள், துன்பங்கள், துயரங்கள் வரும் பொழுது நாங்கள் இந்த ஆலயத்திலிருந்து ஜெபித்தோம் என்றால் நீர் கேட்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். பாருங்க, அவன் கர்த்தருக்கு அந்த வார்த்தையை நினைவுபடுத்துகிறான். அவர் கொடுத்த அந்த பிராமிஸை நினைவுபடுத்தி அவன் ஜெபிக்கிறான். அந்த ஜெபத்தின் மூலமாக ஒரு பெரிய வெற்றி அவனுக்கு கிடைக்கிறது. அதே போலதான் இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் வரலாங்க. துன்பம், துயரம், துக்கம் இல்லாத வீடே கிடையாது. போராட்டங்கள் வரும், நெருக்கங்கள் எல்லாருக்கும் வரதான் செய்யும். இதிலிருந்து விடுவிப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். நமக்கு நல்ல வசனங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தை நம்ம உறுதியாக பிடித்து கொள்ளணும். உறுதியாக பிடித்து கொண்டு நம்ம அவருடைய பாதத்தில் இருந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் நிச்சயமாக நமக்காக பெரிய காரியத்தை செய்வார். நம்ம இடுக்கண்களில் இருந்து அவர் விடுவிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்களை நீக்குவார், துயரங்களை நீக்குவார். போராட்டத்திலிருந்து நம்மை தூக்கி எடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அப்படிதான் யோசபாத்துக்கு செஞ்சார். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை எப்படியாக வருகிறதுனா, அதாவது வானத்திலிருந்து, அவர் அழகாக சொல்லுகிறார், வானத்திலிருந்து மழை பொழிந்து அது மறுபடியும் மீண்டும் திரும்பாமல் பூமியை நனைத்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் எப்படி கொடுக்கிறதோ அதே போல என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் நான் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும். நான் நினைத்ததை அப்படியே செய்யும். நான் என் பிள்ளைகளை ஆசீர்வாதமாக இருக்கும்படி அந்த வார்த்தையை சொல்லியிருந்தேன் என்றால் அது அப்படியே செய்யுங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இதை நம்ம விசுவாசிக்கணும். கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அப்படி. அந்த வார்த்தை வெறுமையா என்னிடத்தில் திரும்பாதுப்பா, அந்த வசனம் என்னிடத்தில் வெறுமையா திரும்பாது. அதை நான் எதற்காக அனுப்பினோ அதை அப்படியே நிறைவேற்றும். ஆமாங்க, இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு வேதத்தில் நிறைய வாக்குத்தத்த வசனங்களை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம அந்த வார்த்தைகளை எப்படி ஈஸியாக எடுத்துக்கிறோம்? பைபிள் அப்படிதான் ஈஸியாக எல்லாம் அப்படி பழகிட்டோம் நம்ம. அதுவல்ல, வார்த்தையை உறுதியாக பிடித்து கொள்ள வேண்டாம், விசுவாசத்தோடு பிடித்து கொள்ள வேண்டாம். இந்த வார்த்தையின்படி நீங்க செய்யுங்கப்பா. உங்க வார்த்தை வெறுமையாக ஒரு நாள் உங்களிடத்துல திரும்பாது. அது என்னை ஆசீர்வாதமாக இருக்கும்படி நிச்சயமாக செய்யும். இப்படித்தான் நம்ம விசுவாசிக்கணும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? வார்த்தையை உறுதியாக பிடித்து கொள்கிறவர்களாக இருக்குமா? வார்த்தையின் மேல நம்பிக்கை, விசுவாசம் வைக்கிறவர்களாக இருக்குமா? இதை இன்னைக்கு நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு உங்களுக்கும் கர்த்தர் நிறைய வாக்குத்தத்த வசனங்களை கொடுத்திருப்பார். அதை வச்சு என்னைக்காக நம்ம ஜெபித்திருக்கிறோமா? ஏசப்பா, நீங்க எனக்கு இந்த வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறீங்க, இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கையில நீங்க செய்யுங்க, நீங்க செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், உங்க வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். இப்படியாக நம்ம ஜெபித்திருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம ஜெபித்து பார்ப்போமா? ஏசப்பா, எனக்கு நீங்க இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்க. ஆமா, இந்த வேதத்தில் உள்ள அத்தனை வாக்குத்தத்தங்களும் நமக்கு தாங்க. எனக்கு சபையில் இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கல அப்படிலாம் இல்லை. வார்த்தை, அதாவது வேதத்தில் உள்ள அத்தனை வாக்குத்தத்தங்களும்
நமக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. நான் சிறுமையாக போவதில்லை, நான் வெட்கமடைய போவதில்லை. நீர் இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க சுவாமி. இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். நான் வாளாகி போவதில்லை, நான் தலையாக போறேன். நான் கீழாக போவதில்லை, நான் மேலாக போறேன். பாருங்க, அந்த வார்த்தையை வச்சு நீங்க ஜெபிச்சு தான் பாருங்களேங்க. நீங்க ஜெபித்து பாருங்க. அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் அதை கிரியை செய்து உங்களை நிச்சயமாக ஆசீர்வாதம் உள்ளவர்களாக மாற்றும். அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். அதுதான் இன்னைக்கு வார்த்தை சொல்லுகிறது. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தரலும். இந்த வார்த்தையை நீங்க பிடிச்சு கொண்டு இப்படியா சொல்லுங்க, இந்த வார்த்தையை எனக்கு சொல்லியிருக்கீங்களப்பா, இதை நான் நம்புறேன்ப்பா, இந்த வார்த்தையின்படியே நீங்க எனக்கு செய்ய ஆயத்தமாக இருக்கிறீங்க, என்னை நினைத்தரலும். இப்படியாக நீங்க சொல்லி ஜெபித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை நிச்சயமாகவே காண்பீர்கள். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக ஆசீர்வதித்து எங்களுக்கு நல்ல வார்த்தைகளை கொடுத்து வசனத்தை கொடுத்து அந்த வசனத்தின் மூலமாக எங்களை வழிநடத்தி வருகிற அன்பினேசப்பா, இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி. அன்னைக்கு சங்கீதக்காரன் ஜெபித்தது போல இதோ என்னோடு கூட சேர்ந்து இந்த பிள்ளைகளும் ஜெபிக்கிறார்கள். வேதத்தில் உள்ள வார்த்தையை பிடித்து கொண்டு, ஏசப்பா அந்த வார்த்தையை எனக்கு தந்திருக்கிறீங்களே சுவாமி, இதை நான் வார்த்தையின் மேல நான் விசுவாசம் வைக்கிறேன், இந்த வார்த்தையின்படியே நான் ஜெபிக்கும் பொழுது என்னை நீர் நினைத்தரலும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் நினைத்து இவர்களை ஆசீர்வதித்து அந்த வார்த்தையின்படியே இவர்களை நீர் வழி நடத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.